அமைக்கப்பட்டுள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி இது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்து வருவதாகவும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் மற்றும் இதனை சுற்றியுள்ள ஊர் மக்கள், வாகன ஓட்டிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதி உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் செய்வதாக இந்த நிர்வாகம் அறிவித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட உள்ளூர் வாகன ஓட்டிகள் 9 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதில் எந்தவித சமரசம் ஏற்படாததால் கடந்த 30ஆம் தேதி மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகமானது உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்கனவே உள்ள விலக்கு மட்டும் தொடரும் என